ஹாய்! அதாவது அன்னைக்கு முட்டு விட்டுருந்ததுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, எங்க ரோஜா செடி. அது அழகா பூ வச்சிருந்தது. இந்த பன்னீர் ரோஸ் தான். ஸோ, அதில ஆஸ் யூசுவல் ஒண்ணு வந்து பறிச்சுட்டேன் நானு. சரி இன்னைக்கு அத தலையில வைக்கலான்ட்டு. வாசம் வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ, அப்படியே பறிச்சு தலையில வச்சாச்சு. அவ்வளோதான். அப்படியே நானும் ரெடி ஆயிட்டேன். இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, கேரட் வந்து எனக்கு வந்து இந்த பொரியல்லாம் பண்ணி அதோட ரைஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு, இல்ல கூட்டு பண்ணி ரைஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ, அதனால கேரட் பொரியல், ஒயிட் ரைஸ் அதுக்கு வந்து எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம். அப்புறம் தயிர் கொஞ்சம் போட்டு தயிர் சாதம் மாரி கிளறிட்டு தாளிப்புலாம் எதுவும் சேர்க்கல நானு. இந்த தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, மாங்காய் வந்து உப்புலயும், மிளகாத்தூளையும் போட்டு ஊற வச்சிருந்தது இருந்ததா, ஸோ அத அப்படியே எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம். அவ்வளோதான் லஞ்ச் பேக் பண்ணிட்டு காலைல டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டேன். ஒர்க் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் பார்த்தா, இவங்க நல்லா ஜாலியா செட் ஆகிட்டாங்க. நல்லா விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது எங்க வீட்டுக்கு பேக் சைடில ஒரு கோவில்லேருந்து எடுத்துட்டு வந்தோம்னு சொன்னோம் இல்லையா, கத்திட்டு இருந்தாங்கன்ட்டு. ஸோ, அந்த 2 பூனைக்குட்டி தான் இவங்க. ஸோ, சூப்பரா நல்லா செட் ஆயிட்டாங்க. நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்க அம்மா எனக்காக இந்த கடம்பு எடுத்து வச்சிருந்தாங்களா ஃப்ரிட்ஜில. எங்க மாமா வீட்டு மாடு வந்து கண்ணு போட்டிருக்கு அப்படின்ட்டு பால் குடுத்தாங்களாம் சீம்பால். அத வந்து கடம்பு செஞ்சு காலையிலே குடுத்துட்டாங்களாட்றதுக்கு. ஸோ, செஞ்சு ஃப்ரிட்ஜில வச்சிருந்தாங்க. அது அப்படியே சில்லுன்னு இருந்ததா என்ட்ட எடுத்து குடுத்தோனே, எனக்கு இது ஃபேவரட்டும் கூடவா, அதனால நான் ட்ரெஸ்ஸ கூட மாத்தல. அப்படியே வந்தோனே ஹேண்ட் வாஷ் எதுவுமே பண்ணல. நான் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன்.